ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லீவில் வந்து நம்ம வீட்டிலே இருந்து போர் அடிச்சிச்சு. அதனால் ஃபேமிலியாக கிளம்பி புலிகோயிலுக்கு போகலான்னு. இந்த ரியாக்ஷன் ஏன்னா பள்ளி வந்துருச்சு ஆட்டோக்குள்ளே, அதனால அதுக்கப்புறம் யார் யார் வந்திருக்காங்க, யார் யார் என்ன கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவங்ககிட்டேருந்து ஒரு ஆயை வர வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. ஒரு ஆய் சொல்லணும்னா மதிக்க கூட மாட்டுறாங்க. இவதான் என்னோட குண்டு தங்கச்சி. கேர்ள்ஸ் ஒரு தனி டீம், பாய்ஸ் ஒரு ஏன்னா கேர்ள்ஸ் ஒரு தனி டீமாக உட்காந்துட்டுருக்காங்க, பாய்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளோட விராட் கோலி ஹாய் சொல்கிறாரு. இவர் மட்டும் ஈஸியாக சொல்லிட்டாரு, மற்ற யாருமே வந்து ஹாய் சொல்லலை. அதுக்கப்புறமா இவன் வந்து நடுவில் நின்றுருக்கா, நானும் தள்ளி போக மாட்டேறேன். இவன் மட்டும்தான் ஆய் நல்லா சொல்கிறான், வேறு யாருமே சொல்ல மாட்டேறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக எங்கள் அம்மா கிட்டேருந்து ஒரு ஆய் வந்துருச்சு. சரி, இதுக்கப்புறம் இவங்க கூட இருந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாததுனால நாங்கள் நம்ம புலிகொகையை சுற்றி காட்டலான்னு புலிகொகை பண்ணிட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா புலிகொகைங்களா. ஆனால் புலிகொகைன்னு தான் பேர், ஆனால் உள்ளே புலி இருக்காது. அதுக்கு போல் நாங்கள் இருக்கோம், சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, தெரியுதா? அதனால் உங்களுக்கு இப்படி இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ தெரியுதா? கொஞ்சம் தான் தெரியும், ஆனால் பார்த்துக்கோங்க. இதில் மேலாம் நாங்கள் ஏறி விளையாடின்னு இருந்தோம். அதுக்கப்புறமா இவங்க தான் என்னோடய அக்கா, இவங்க தான் நம்மளை வீடியோ எடுத்தாங்க. அதுக்கப்புறமா எப்படி மேலே ஏறுறது அப்படின்னு பார்த்தேன், ஆனால் ஏற முடியல. நிறைய ஸ்பைடர்லாம் இருக்குன்றதுனால அங்கே போகல. எனக்கு பயம் ஸ்பைடர்னால், அதனால் அங்கெல்லாம் போகல நான். பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா சாம்பார் கொண்டு வந்திருக்காங்க, பிரிஞ்சி, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் கிரேவி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. சரி, ஓகே சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகேவா, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். கோன் ஐஸ் சாப்பிட்றா, செம்ம வெயில். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி